இல்லையோ சிவகராட்சி மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கடா. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. என்னாச்சு? இல்லப்பா ஏன்னா சேலரி போட கூடாதுன்றாங்க. ஒரு 100 ரூபாய் கூட 1000 ரூபாய் கூட 2000 கூடன்னு கேட்டு வந்துறானுங்க. உங்ககிட்டே கடன் கேக்குறான் பச்சா. யாரா அவன்? கடன் குத்தவன். பேர் என்ன? ரோசாப்பூ. என்ன ரோசாப்பூ? அப்பா வச்சது. செடியா? இல்லங்க பேரு. முழு பெயர்? அற்புதமணி ரோசாப்பூ. அதன அற்புதம். நடமாட்டத்துல பொண்ணுங்க, நடவடிக்கையில ஆணுங்க, தட் இஸ் தி அற்புதம். நம்ம பழைய ஆளு அப்படித்தான் கிண்டலா பேசுவாங்க. ஃபாதர் கொலையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். இந்த கொலையில நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு நான் சொல்றேன். அம்மா பீட்டர் அடிக்கடி உன் கடைக்கு தான் வருவான். அம்மா அங்க உட்காந்து நான் சதி திட்டம் தீட்டினீங்க. அம்மா அவன் வேணுங்கிறவங்கிறதுக்காக அவனை நீ மறைச்சு வச்சிருக்க. போச்சு போச்சு போச்சு. 35 வயசோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சைக்கிள் கடையில சைக்கிள் கம்பிய பிடிச்சுக்கிட்டு இருந்தவ இப்ப ஜெயில போய் ஜெயில் கம்பிய பிடிக்க போறா. ஞானப்பிரகாச தேவசகாயம். யாரது? எங்க அப்பா. சாந்தமணி அதிசய ராணி. அது யாரு? எங்க அம்மா. தாரா, ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட மாட்டியா? ஏன் நின்று சாப்பிட்டுட்டு இருக்க? இந்த மாதிரி பண்ணாதே எனக்கு செம்மையா காண்டாவுது. தாரா, நீ மூஞ்சி அப்படி பண்ணும்போது குரங்கு மாதிரியே இருக்கு. அப்படியாப்பா, நான் குரங்கு மாதிரியா இருக்கேன்? ஆமா, குரங்கு மாதிரியே தான் இருக்க. இப்ப வாய மூடும். ஆனா ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏ அப்பா மாதிரியே இருக்க சொல்றாங்கப்பா. இவனெல்லாம் அங்கதான் நிம்மதி இருக்கு, அங்க இருக்கேன். முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாம். கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. டீச்சர், ஆன்லைன்ல தான் இருக்கேன். பொய் சொல்லாதடா. நான் ஏன் டீச்சர் போய் சொல்றேன்? அங்க பாருங்க, பென் லைனு. நினப்பு வந்தா ஒரு படையில படுக்க மாட்டியா? தினம் ஒன்று எடுப்பியா? யாரு துவைக்கிறது? பீரோ வேற திறந்து போட்டிருக்க. எலி கிளி உள்ள போய் என் புடவைல கொதறி வச்சிருந்தா நீ வாங்கி கொடுப்பியா? அழுவுறியா? என்ன ஏன் தனியா விட்டு போன? அதுக்காக சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுவியா? இனிமே இப்படி பண்ணக்கூடாது. ஏய், அரைஞ்சு போடுவேன். என்ன நீ லூசு மாதிரி பண்ற? கதை வேற திறந்திருக்கு. சரி, ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவ சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மாமி பாணி. பாலக்கா என்ன ஏன்டா இப்படி வெறி பிடிச்சு அலையற? தெரியாத மாதிரி கேப்பிய. இலை போட்டாச்சு, சாப்பாடு இருக்கு, போடலாம்ல. இவன் எல்லாம் பொறுமையா இருக்கு இல்லையா? அவன் இருப்பான், என்னால முடியுமா? ஏன் முடியாது? அது என்னமோ தெரியல. பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. கேட்டியா? அதான் பல்ல விளக்குறது இல்ல. என்ன 2 பக்கமும் விசவாயு தாக்குன மாதிரி இருக்குது. ஏண்டா 6 மாசத்துக்கு ஒருக்காவது பேசிக் சாப்பிட மாட்டீங்களாடா? டேபிள் கிடைச்சா டேபிள் ஒண்ணுமே இல்ல, புத்தகம் மட்டும் கிடைக்கும். ஒரு எனக்கு அந்த பென்சில் பேசும். பென்சில வெறும் ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுப்பேன். அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் மேல அந்த ஸ்கேலு, அது மேல அந்த இதை மட்டும் வைப்பேன். எனக்கு இது கிடைக்கல. வச்சா சிக்கட்டு சிக்கட்டு கிட்டு சிக்கட்டு சிக்கட்டு கிட்டு கிட்டு சிக்கட்டு சிக்கட்டு கிட்டு கிட்டு சிக்கட்டு சிக்கட்டு கிட்டு சிக்கட்டு 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 கிட்டு கிட்டு சிக்கட்டு சிக்கட்டு கிட்டு கிட்டு சிக்கட்டு சிச்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 சா சிக்கட்டு 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 கிட்டு சிக்கட்டு சிக்கட்டு கிட்டு. சந்திச்ச நாள் ஞாபகம் இருக்கா? இல்லனா ஒரு சேர் தள்ளி உட்காரு. முக்கியமான நாள்ல உங்க பார்ட்னர் உங்களை விஷ் பண்ண மறந்துருக்காங்களா? உங்க பார்ட்னர் நீங்க அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமான வார்த்தைகளால எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்களா? அப்படி பண்ணதுலனா ஒரு சேர் தள்ளி உட்காரலாம்.
பார்ட்னர் கிட்ட ஒரு உதவின்னு கேட்கும்போது ஆர்வம் இல்லாம கடமைக்காக பண்றாங்களோ தோணிருக்காரு. நீங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி சொன்னது இல்லைன்னா ஒரு சேர் தள்ளி இருக்காங்க. உங்க பார்ட்னர் விட்டு எவ்வளவு தள்ளி இருக்கீங்கன்னு பாருங்க. ஒருத்தவங்களை விட்டு விலகிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அவங்க கூட வாழறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருந்தா கூட போதும். அவங்கள கை விட்டுறாதீங்க, இறுக்கமா பிடிச்சிக்கோங்க. முத்தத்துல மாலை கட்டு, வெக்கத்தையும் ஓரங்கட்டு, மொத்தமா கேட்கணுமா அள்ளி அள்ளி. ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் அருள் செய்த உள்ளிருச்சுழலும் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் செங்கீரை பருவம்